அன்னைக்கு இரவு ரொம்ப இருட்டாகவும் அமைதியாகவும் இருந்துச்சு. ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா கூட தனியாக ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன குடிசையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க அப்பா அந்த சின்ன பையனை விட்டு வெளியே கிளம்புறாரு. அவர் எங்கே கிளம்புறாரு, எதுக்காக கிளம்புறாரு, வாங்க நாம் இந்த கதையில் பார்ப்போம். ஒரு சின்ன பையன் தூக்கத்தில் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவங்க அப்பா எங்கேயோ கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிற மாதிரி அவர் பார்த்தார். அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ள பயங்கர இருட்டு, அதே ஆட்டம் ரொம்ப மரண குளிராக இருந்துச்சு. தெம்புங்கிற அந்த சின்ன பையன் தன்னோட அப்பா எங்கேயோ ஜாமத்தில் வெளியே கிளம்புறத பார்த்த அப்படி. அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிலா கிடையாது, அந்த வானத்தில் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அந்த காடே ரொம்ப ஒரு இருட்டில் சூழ்ந்து இருந்துச்சு. கொஞ்சம் தூரத்தில் இருந்து ஒரு மரங்கொத்தி பறவையோட சத்தம் இவங்கள நோக்கி வர மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சு. அது கூடயே ஒரு ப்ரீஸ், அதாவது ஒரு அமைதியான காற்றும் இவங்கள பார்த்து வீசுகிற மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சு. அந்த பறவை தன்னோட ஒரு பிடிச்ச வேற கொத்துற சத்தம் கேட்டுச்சு. ஆனால் அந்த சத்தத்தை இந்த காடோட அமைதி அப்படியே முழுகடிச்சிச்சு. தேம்புவோட அப்பா பேர் தான் பால்தியோ. அவர் ஒரு வாட்ச்மேனாக வேலை செஞ்சிட்டு இருந்தார் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில். பால்தியோ நடுஜாமத்தில் எந்திரிச்சு தன்னோட சோம்பலை முறிச்சிட்டு அந்த குளிரை தாங்க முடியாமல் ஒரு ஷால்வை எடுத்துட்டு அவரை போத்திக்கிட்டார். ஏன்னா அன்னைக்கு ஜாமமாக இருந்துச்சு, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, இருட்டாகவும் இருந்துச்சு. அது ஒரு காட்டுக்கு நடுவில் இருந்த ஒரு சின்ன குடிசை, அதனால் ரொம்ப குளிராக இருந்துச்சு. அவர் ஒரு ஸ்டேஷனில் ஒரு சிக்னல் மேனாக வேலை செஞ்சிட்டு இருந்தார். அந்த ஸ்டேஷன் ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இருந்துச்சு. அந்த ஸ்டேஷன் ஒரு பேருக்காக தான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக இருந்துச்சு. ஒரு சில ட்ரெயின் தான் அங்கே நிற்கும், எப்பயாவது ஒரு டைம். அப்படி இருக்கையில் அந்த ஒரு சில செகண்ட்ஸ், ஒரு சில வினாடிகளுக்கு அது நிற்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி அந்த நடுவு காட்டுக்குள்ளே ஒரு குகை இருக்கு. அந்த குகைக்குள்ளே தான் இந்த ட்ரெயினுங்கெல்லாம் வரிசையாக மெதுவாக நின்றுட்டு போகிற வழக்கமாக இருந்தது. அந்த குகைக்குள்ளே ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கான்னு தினமும் பார்க்கறது தான் இந்த பால்தியோட வேலை. பொதுவாகவே அங்கே வர ட்ரெயின் எல்லாமே அந்த குகைக்கு முன்னாடியே ஸ்லோவாக வர ஆரம்பிச்சிடும். ஏன் மெதுவாக வருதுனாக்கா அங்கே ஒரு கூர்மையான ஒரு வளைவு இருக்கும். அதனால் இந்த எல்லா ட்ரெயினும் பொறுமையாக தான் வரும். அந்த குகைக்குள்ளே எல்லாமே நீட்டாக இருக்கா, எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது தான் பால்தியோட பொறுப்பு. பால்தியோ தன்னோட கையில் ஒரு லாந்தலை வச்சுக்கிட்டு அங்கே வரப்போகிற ட்ரெயின் டிரைவருக்கு தன்னோட கை அசைவு மூலமாக சிக்னல் காட்டுறது தான் பால்தியோட வேலையாகவே இருந்துச்சு. நைட் நேரத்தில் அந்த லாந்தலை எரிய வச்சு அது அங்கேருந்து போகிற ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் சிக்னலை காட்டுறது தான் பால்தியோட வேலையே. அந்த ட்ரெயின் எல்லாம் சேஃபாக அந்த இடத்த விட்டு போகிறது தான் பால்தியோட வேலையாகவே இருந்துச்சு. பொறுப்பும் அதுதான். நானும் வரட்டா அப்பா அப்படின்னு தெம்பு கேட்க, வேணாம்ப்பா, இன்னைக்கு ராத்திரி ரொம்ப குளிராக இருக்குது, அதனால் நீ எந்திரிக்க வேணான்னு பால்தியை சொல்ல, தேம்பு மறுபடியும் அந்த குடிசைக்குள்ளே ஒரு ஓரமாக படுத்து தூங்கிட்ட. அப்படி தேம்புக்கு வயசு 12. தேம்பு எப்பயுமே தன்னோட அப்பா கூட ஸ்டேஷனில் படுக்கிற வழக்கம் கிடையாது. ஏன்னா
தேம்புக்கு ஒரு அம்மாவும் தங்கச்சியும் பார்த்துக்கிற ஒரு பொறுப்பு இருந்துச்சு. அவங்க அம்மாவும் தங்கச்சியும் காட்டுக்கு வெளியே ஒரு குக்கிராமத்தில் ஒரு வீட்டில் அவங்க வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த வீடு இந்த ஸ்டேஷன்லேருந்து 3 மைல் தள்ளி இருந்துச்சு. பால்தியோக்கு வீட்டுக்கு பின்னாடியே ஒரு சின்னதாக ஒரு நிலம் இருந்துச்சு, விவசாய நிலம் இருக்கு. ஆனால் அதில் விளையிற அரிசி தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு பத்தாதனால பால்தியோக்கு ஒரு நல்ல விஷயமா இந்த காலசிங்கிற ஒரு சின்ன ஸ்டேஷனில் இந்த ஒரு வாட்ச்மேன் வேலை கிடைச்சதை ஒரு பாக்கியமாக நினச்சார். ஏன்னா அவர் குடும்பத்தை அப்பயாவது கொஞ்சம் காப்பாற்ற முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில், ஒரு சந்தோஷத்தில் இந்த கஷ்டமான வேலையும் இந்த ஆபத்தான வேலையும் அவர் ஏற்றுக்கிட்டு செஞ்சிட்டு இருந்தார். இன்னமும் பால்தியோ தூக்கத்தில் தான் இருந்தார். பால்தியோ தன்னோட லாந்தலை எடுத்துட்டு அந்த இருட்டில் தடுமாறிக்கிட்டே தீப்பெட்டியை தேடிட்டு இருந்தார், அந்த லாந்தலை பற்ற வைக்கிறதுக்காக. அந்த லாந்தலை கிடைச்ச உடனே அதை பற்ற வச்சுட்டு அவர் தன்னோட குடிசையை விட்டு வெளியே போனார். வெளியே போகும்போது தன்னோட குடிசையோட கதவை மூடிட்டு அவர் தினமும் பிரயாணிக்கிற அதே வழியில் அவர் கிளம்புனார். அதை பார்த்த உடனே அவங்க அப்பா கிளம்புன உடனே தேம்பு மறுபடியும் அந்த கட்டிலில் படுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ பால்தியோ எங்கே போனார், எதுக்காக போனார், தேம்பு அதுக்கப்புறம் என்ன பண்ண, அப்படி இதெல்லாமே நாம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் இந்த கதையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாய். See you in next video.